அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, career guidance expert and analyst. Students and parents அதிகமாக நம்ம சேனல்ல கேட்ட கேள்வி என்னன்னா, டாப் 100 அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல. 440 இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கு. அதுல சிறந்து விளங்கிய, சிறந்த பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர, டாப் மோஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்க 100 இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும் எடுத்து உங்களுக்காக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் எல்லா ஜோனையும் கவர் பண்ணி இந்த லிஸ்ட்டை நம்ம உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கோம். TNEA 2023ல மினிமம் 90% ஆஃப் சீட்ஸை 2023 கவுன்சிலிங்ல ஃபில் பண்ண காலேஜஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 100 கல்லூரிகள்ல 90க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் கவுன்சிலிங்ல 90% ஆஃப் சீட் ஃபில்லிங்கை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேலும் அட்டானமஸ் கல்லூரிகளை மட்டும்தான் நம்ம அதிகமா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒரு சில கவர்மெண்ட் காலேஜஸ் அட்டானமஸ் அங்கீகாரம் வாங்கல. ஒரு சில பிரைவேட் காலேஜஸ் விரல் விட்டு என்ற அளவு PSG, ஐடெக், லோயாலா, ஐக்கியம் இவங்களை தவிர மீதம் இருக்க கல்லூரிகள் அட்டானமஸ் மட்டும்தான் நாம் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ கட்டாயமா இந்த கல்லூரிகள் நீங்க ஆப்ஷன்ல வைக்கலாம். மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த 3 ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த 100 கல்லூரிகளில் சீட் கிடைக்கும். கிட்டத்தட்ட 50,000 to 70,000 சீட்ஸ் வந்து இந்த 100 கல்லூரிகள் இந்த வருஷம் வந்திருக்கு. ஸோ 70,000 ரேங்க் இருக்கிற மாணவர்கள் வரைக்கும் சீட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். கம்ப்யூட்டர் ஓரியன்டட் கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிளான் பண்றீங்கன்னா இந்த கல்லூரிகளில் 100 கட் ஆஃப் மேல இருந்தாலும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். 200 கட் ஆஃப் வந்து 100 கட் ஆஃப்க்கு டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜ்ல இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அது என்னென்ன காலேஜஸ்ங்கற பார்த்தலாம். நம்ம சேனலோட அபிஷியல் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் ஆயிக்கோங்க. அந்த டெலிகிராம் சேனல்ல தான் இந்த லிஸ்ட் நம்ம ஷேர் பண்ண போறோம். மேலும் ரவுண்ட் 1 மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். அதை கட்டாயம் ஜாயின் ஆயிக்கோங்க. கவுன்சிலிங் டைம்ல 3 நாளுமே லைவ் செஷன்ல என்னென்ன டைம்ல நம்ம லைவ் வரோம், நீங்க பண்ற மிஸ்டேக்கை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்ல போறோம். ஸோ இந்த வீடியோ டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜஸ் TNEA 2024 ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்கை வச்சு நம்ம இதை வரிசைப்படுத்தியிருக்கோம். சீட் ஃபில்லிங்கை வச்சு நம்ம வரிசைப்படுத்தியிருக்கோம். ரேங்கிங்கை வச்சு, அதாவது NIRF ரேங்கிங்கு, NAC கிரேடு, NBA அக்ரிடேட்டட் கோர்சஸ், இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ் ஃபில்லிங்ல எப்பவுமே முன்னாடி இருக்கிற கல்லூரிகள், ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கிற கல்லூரிகள். சார் இங்க நீங்க எப்பவுமே பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தானே மீன் பண்ணுவீங்க, ஏன் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தோம்னா, பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மாணவர்கள் கையில தான் இருக்கு. கல்லூரிகள் அதுக்கான தேவைகளை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது தான் இது கரெக்டான வார்த்தையா இருக்குங்கிறதுனால ஃபெசிலிட்டிஸை கொடுத்துருக்கோம். பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டுமே நல்லா இருக்க கல்லூரிகள்னா தமிழ்நாட்டில் நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கல்லூரிகளுக்கு மேல நீங்க சேரவே முடியாது. மீதம் இருக்க கல்லூரிகள்லாம் என்ன சார் நல்லா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. மீதம் இருக்க கல்லூரிகளும் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இந்த பெரிய நம்பர்ஸ் பேக்கேஜும் பெரிய லெவல் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா கல்லூரிகளும் பண்ண முடியாது. எந்த கல்லூரி ஆனாலும் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு தான் அங்கேயும் எதிர்காலம் இருக்குங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும், உங்க பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். டாப் 100 காலேஜஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், டாப் 100 காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ், கிண்டில லொகேட் ஆயிருக்க ஒரு காலேஜுங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். சென்னை ஜோன்ல லிஸ்ட் அவுட் பண்றோம். 190.67 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். 99.9% ஆஃப் சீட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்ததா செகண்ட் பொசிஷன்ல அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸ், குரோம்பேட்ல லொகேட் ஆயிருக்கு அட்டானமஸ் கல்லூரி. இதுவும் சென்னை ஜோன்ல தான் வருது. 100% ஆஃப் சீட்ஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 190.98. இதை சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்ல கல்லூரிகள் தான், நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற கல்லூரிகள். இது ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்கை வச்சு நம்ம ரேங்க் 1, ரேங்க் 2 லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம இந்த கல்லூரிகள் எல்லாமே NIRF ரேங்கிங்ல வர கல்லூரிகள் தான் நம்ம மேக்ஸிமம் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தேர்ட் ரேங்கிங்ல SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1315 கவுன்சிலிங் கோடு. இது சென்னை ஜோன்ல இருக்கிற ஒரு கல்லூரி. 99.83% ஆஃப் சீட் கவுன்சிலிங்ல 3 ரவுண்ட்லயுமே லாஸ்ட் இயர் ஃபில் ஆயிருக்கு. இது இல்லாம SC to SCA கவுன்சிலிங், 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங், சப்ளிமெண்டரி கவுன்சிலிங், எல்லா கவுன்சிலிங்கும் சேர்த்து அந்த காலேஜ்ல எத்தனை % ஆஃப் சீட் ஃபில்லிங் அப்படிங்கறத நம்ம மிக மிக முக்கியமா எடுத்து வச்சிருக்கோம். சீட் ஃபில் ஆனாதான் அந்த கல்லூரிகள் மாணவர்கள் படிப்பாங்க. அப்பதான் அடுத்தடுத்து பேட்சா போற மாணவர்களுக்கு அங்க தேவைப்படுற ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது உருவாக்கி கொடுக்க முடியும். ஏன்னா மாணவர்கள் சேர்ந்தாதான் ஃபீஸ் பே பண்ணுவாங்க. ஃபீஸ் பே பண்ணாதான் அந்த காலேஜ் வந்து அந்த ஃபீஸ் எடுத்து மறுபடியும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செலவு பண்ணுவாங்க. மேற்கொண்டு 190.93 வந்து இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். இதுக்கு அடுத்ததான் 4வது ரேங்கிங்ல இருக்கிறது கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்க PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 2006 கவுன்சிலிங் கோட். ஒரு டாப் மோஸ்ட் அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூர் ஜோன்ல தான் இருக்கு. 99.81% ஆஃப் சீட் ஃபில் ஆயிருக்கு.
184.77 அப்படிங்கிறது இந்த கல்லூரியோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். அதுக்கு அடுத்ததா 5th பொசிஷன்ல இருக்கிற காலேஜ்னு பார்த்தா 1399 கவுன்சிலிங் கோடோட சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை அட்டானமஸ் கேம்பஸ். இது சென்னையில லொகேட் ஆயிருக்க ஒரு கல்லூரி. இதுவும் ஒரு NIRF ரேங்க்டு காலேஜ். நாக்ல A+ கிரேட் இருக்கிற ஒரு கல்லூரி. 99.16% ஆஃப் சீட்ஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. 185.87 வந்து இந்த காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். அதுக்கு அடுத்ததா 6th பொசிஷன்ல PSG iTech. PSG iTech பொறுத்த வரைக்கும் 2377 கவுன்சிலிங் கோட். இது ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ். டாப் 10ல இருக்க ஒன் அண்ட் ஒன்லி நான் அட்டானமஸ் தான் PSG iTech தான். இது வந்து பார்த்தோம்னா 100% ஆஃப் சீட்ஸ் லாஸ்ட் இயர் ஃபில் ஆயிருக்கு. 185.98 வந்து இந்த காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். அதுக்கு அடுத்ததா 7th பொசிஷன்ல இருக்கிற காலேஜ்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007 கவுன்சிலிங் கோட், ஒரு கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜ்ல 99.83% ஆஃப் சீட்ஸ் லாஸ்ட் இயர் ஃபில் ஆயிருக்கு கவுன்சிலிங்ல. 185.91 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்குங்க. அதுக்கு அடுத்ததா 8th பொசிஷன்ல தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 5008 வந்து இவங்களோட கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ் மதுரை ஜோன்ல இருக்கிற ஒரு கல்லூரி. இங்க வந்து 99.62% ஆஃப் சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிருக்கு. 185.31 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். இதுக்கு அடுத்ததா GCT கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. டாப் 10ல இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி பியூர் 100% கவர்மெண்ட் காலேஜ்னா GCT தான். 11 கவர்மெண்ட் காலேஜ்ல GCT டாப் 10ல எப்பவுமே இருக்கிற கல்லூரி. 2005 கவுன்சிலிங் கோடு. இது கோயம்புத்தூர் ஜோன்ல இருக்கிற கல்லூரி. 100% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு கவுன்சிலிங்ல. ஒரு சீட்டுமே இங்க பாக்கி கிடையாது. இது ரொம்ப ரொம்ப மிக அட்வான்டேஜான விஷயம். 180.72 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். இதுக்கு அடுத்ததா 10th பொசிஷன்ல ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1432 கவுன்சிலிங் கோடு. percentage ஆஃப் சீட் ஃபில்லிங் அட் த சேம் டைம் ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இந்த காலேஜ்ல லாஸ்ட் இயர் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. 178.95ங்கிறது இந்த காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். நாக்ல A++ கிரேடு, அட்டானமஸ் அங்கீகாரம், NIRF ரேங்கிங் வாங்கின ஒரு கல்லூரி. இதுக்கு அடுத்ததா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் கேம்பஸ் 2718 கவுன்சிலிங் கோடு. இதுவும் ஒரு டாப் மோஸ்ட் அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் சீட் ஃபில்லிங் பெர்சன்டேஜ் 99.42, மேலும் 177.15 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். இதுவும் NIRF ரேங்க்டு டாப் மோஸ்ட் காலேஜ். இதுக்கு அடுத்ததா கோயம்புத்தூர்ல இருக்கிற குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2712 கவுன்சிலிங் கோடு. இது கோயம்புத்தூர்ல இருக்க இன்னொரு டாப் மோஸ்ட் காலேஜ். 99.38 அப்படிங்கிற இந்த காலேஜோட பெர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் லாஸ்ட் இயர் 176.88 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். இதுக்கு அடுத்ததா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 1211 கவுன்சிலிங் கோட். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் சென்னையில இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா 98.61% ஆஃப் சீட்ஸ் லாஸ்ட் இயர் ஃபில் ஆயிருக்கு. 176.26 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். இதுக்கு அடுத்ததா கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்க காலேஜ்னு பார்த்தோம்னா 2739 கவுன்சிலிங் கோட் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கேம்பஸ் கோயம்புத்தூர். 98.35% ஆஃப் சீட்ஸ் லாஸ்ட் இயர் ஃபில் ஆயிருக்கு. ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 173.57. இதுக்கு அடுத்ததா இன்னொரு நான் அட்டானமஸ் கேம்பஸ் வந்து பார்த்தோம்னா லோயாலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1450 இவங்களோட கவுன்சிலிங் கோடு. இது சென்னையில் இருக்க ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ். 99.44% வந்து லாஸ்ட் இயர் சீட் ஃபில்லிங். ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 176.02. இதுக்கு அடுத்ததா சென்னையில் இருக்க டாப் மோஸ்ட் காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கேம்பஸ் 1219 கவுன்சிலிங் கோடு. இவங்க லாஸ்ட் இயர் 94.70% ஆஃப் சீட் கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிருக்கு. ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 174.50. இதுக்கு அடுத்ததா RMK இன்ஜினியரிங் காலேஜ் 1113 கவுன்சிலிங் கோடு. இதுவும் ஒரு டாப் மோஸ்ட் அட்டானமஸ் கேம்பஸ். 98.03% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 174.48 வந்து இவங்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். இதுக்கு அடுத்ததா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் AC Tech. இவங்க வந்து பார்த்தோம்னா 99.62% ஆஃப் சீட்ஸ் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் ஃபில் ஆயிருக்கு. 174.11 ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். அதுக்கு அடுத்த 19th பொசிஷன்ல 1216 கவுன்சிலிங் கோட் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். டெக்னாலஜி வைஸ் ரொம்ப அதிகமான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்க ஒரு கல்லூரியா பார்க்கப்பட்டனால நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 98.04 வந்து லாஸ்ட் இயர் பெர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங். ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 162.30. இதுக்கு அடுத்ததா 20th பொசிஷன்ல அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி 5901 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. இது ஒரு அட்டானமஸ் கேம்பஸ். மதுரை ஜோன்ல இது லிஸ்ட் அவுட் பண்றாங்க. 172.74 வந்து இந்த காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். இதுக்கு அடுத்ததா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இது ஒரு நான் அட்டானமஸ் கேம்பஸ். இனி நம்ம பார்க்கறது எல்லாமே பிரைவேட்ல அட்டானமஸ் கேம்பஸும் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸா இருந்தா நான் அட்டானமஸா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அட்டானமஸ் வாங்கிய அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள் தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம்.
20th 2025 கவுன்சிலிங் கோட் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், இதுவும் ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ். அதுக்கப்புறம் 2615 கவுன்சிலிங் கோட் 22nd பொசிஷன்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 171.56. and then KPR Institute of Engineering and Technology 2764 counseling code, average cut off mark 170.71, 99.14% of seat fill இருக்கு. இதுக்கு அடுத்ததா கோயம்புத்தூர்ல இருக்கிற 2722 counseling code ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா செகண்ட் கேம்பஸ். அதுக்கு அடுத்ததா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. ஆக்சுவலி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 100% ஆஃப் சீட் ஃபில்லிங்கிறது எப்பவுமே நடந்துருது. ஏன்னா அரசு கல்லூரியில் படிக்கணுங்கிறது நிறைய மாணவரோட கனவு. ஃபீஸ் அதிகமாக கட்ட முடியாத மாணவர்கள் இதை ப்ரிஃபர் பண்றாங்க. மேலும் ஜிசி திருநெல்வேலி ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ் நீங்க புரிஞ்சுக்கணும். பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததா 1112 கவுன்சிலிங் கோட் RMD இன்ஜினியரிங் காலேஜ், 2702 பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அப்படியே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஸோ நீங்க வந்து என்ன ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்ததா SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். 32nd வந்து பார்த்தோம்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 2711 கவுன்சிலிங் கோட். 33rd கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு 2709 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் 34th வந்து பார்த்தோம்னா சாய்ராம் இன்ஸ்டிடியூட் 1324. 35th RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1128 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி 4962 கவுன்சிலிங் கோட். வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது ஒரு மதுரையில் இருக்க செகண்ட் டாப் மோஸ்ட் காலேஜ். மதுரை ஜோன்ல பார்க்குற மாணவர்களுக்கு வேலம்மாள்ங்கிறது தியாகராஜருக்கு அடுத்ததா மாணவர்கள் ப்ரிஃபர் பண்றாங்க. 160 to 175 கட் ஆஃப்க்கு கரெக்டான காலேஜ். ஸோ நிறைய டைம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். 5986 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் 38th கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 2719 கவுன்சிலிங் கோட். அப்புறம் மெப்கோச் லிங்க் இன்ஜினியரிங் காலேஜ் 4960, இது சிவகாசியில் இருக்க திருநெல்வேலி ஜோன்ல நம்ம கொண்டுட்டு வரோம். 40th பொசிஷன்ல பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் 1210 கவுன்சிலிங் கோடு. 41 வந்து பார்த்தோம்னா PSNA திண்டுக்கல் 5910. 42nd சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1317. 43rd வந்து பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோடம்பாக்கம் சென்னை 1309 கவுன்சிலிங் கோட். 44 கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2735 கவுன்சிலிங் கோட். 45 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 46 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 47 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 48 KG ISL இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 49 SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 50 வந்து பார்த்தோம்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ், இது ஒரு நான் அட்டானமஸ் கவர்மெண்ட் காலேஜ், வெள்ளூர்ல இருக்கிற ஒரு கல்லூரி. ஸோ இதுதான் தமிழ்நாட்டோட டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜோட லிஸ்ட்டுங்க. இப்போ 51லேருந்து 100 ரேங்கிங்குள்ள நம்ம மேக்ஸிமமா பார்த்த விஷயம் பார்த்தோம்னா ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறத பார்த்தோம், பெர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறத பார்த்தோம். ரீசெண்ட் டைம்ல அந்த கல்லூரிகள் டெவலப்மெண்ட் நடந்திருந்தா அந்த கல்லூரி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் டாப் 50 கீழே நீங்க அதர் ஜோன் அப்படிங்கிற மாதிரி போறதை காட்டிலுமே கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி வெல் டெவலப்டு சிட்டிஸை நோக்கி போறது இன்னுமே அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா டாப் 50 அப்படிங்கிற பட்சத்தில் வேற எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க எடுத்து படிக்கலாம், பிரச்சனை இல்லை. அங்கே ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. பட் அதுக்கு கீழேயும் போகும்போது சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இன்னுமே சிட்டிஸாக இருந்ததுன்னா மாணவர்களுக்கு எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது பூல் கேம்பஸ் மூலியமாகவும் இல்லைனா வந்து அங்கே இருக்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷரும் அதிகமாக கிடைக்கிறனால நம்ம இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை கருத்தில் கொண்டு இந்த 50க்கு அப்புறம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் சிட்டிஸில் இருக்கிற காலேஜ் தான் நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. ஸோ 51 வந்து பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 52nd சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட், 53 KCG காலேஜ் சென்னை, 54 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, 55 K ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட், அதுக்கப்புறம் டாக்டர் NGP இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர், 58 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர், 59 நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம்ல GCE சேலம் சோனா காலேஜ், அதுக்கப்புறம் நாலேஜ் இன்ஸ்டிடியூட். 60வது ரேங்கிங்ல 2369 கவுன்சிலிங் கோட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, அப்புறம் JPR இன்ஜினியரிங் காலேஜ் 1306 கவுன்சிலிங் கோட். 62 M குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தோம்னா கரூர்ல இருக்கிற ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2704 CAET, அதுக்கப்புறம் வேல்டெக் மல்டிடெக் 1118 கவுன்சிலிங் கோட் சென்னை ஜோன்ல இருக்க ஒரு கல்லூரி. JPR இன்ஸ்டிடியூட், இதுவும் சென்னை தான், 1140 கவுன்சிலிங் கோட். 66 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 67 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கேம்பஸ் 2750 கவுன்சிலிங் கோட். அப்புறம் VSB இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் 2622 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் பிரான்சிஸ் சேவியர் திருநெல்வேலி 4955 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு கல்லூரி.
3464 counseling code. அப்புறம் SNS College of Engineering 2734 counseling code. Hindustan Institute of Technology and Hindustan Engineering Campus. அதுக்கப்புறம் வேலம்மாள் Institute of Technology 1237 counseling code. அப்புறம் வேல்டெக் ஹைடெக் கேம்பஸ் 1112 counseling code. இது டாப் 75 காலேஜஸ்ங்க. அதுக்கு அடுத்ததா தமிழ்நாட்டில் இருக்க 76th ரேங்கிங்ல இருந்து 100 ரேங்கிங் குள்ள என்னென்ன கல்லூரிகள் இருக்குன்னு பார்த்தலாம். SNS campus செகண்ட் கேம்பஸ் 2726 counseling code. Prince Sri Venkateswara Padmavati Engineering College 1414 counseling code. Prince Dr. K. Vasudevan College of Engineering 1442 counseling code. JNN Institute of Engineering 1126 counseling code. அதுக்கப்புறம் 2607 counseling code KS Rangasamy College of Technology. அதுக்கப்புறம் 813701 counseling code K. Ramakrishna College of Technology திருச்சி. அதுக்கப்புறம் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2729 கவுன்சிலிங் கோட். அப்புறம் RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2731 கவுன்சிலிங் கோட். அப்புறம் SC இன்ஜினியரிங் காலேஜ் 1114 கவுன்சிலிங் கோட். அப்புறம் பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் 1110 கவுன்சிலிங் கோட். பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் 2656 இது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கல்லூரி. ஸோ அதுக்கடுத்த KSR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல் 2328 கவுன்சிலிங் கோட். இது வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் ஜோன் தான் வரும். KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு 2613 கவுன்சிலிங் கோட். நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2755 கவுன்சிலிங் கோட். வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஈரோடு 2723 கவுன்சிலிங் கோட். அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி OMR 1316 கவுன்சிலிங் கோட். ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு நான் அட்டானமஸ் கேம்பஸ். ஸோ இது 4678 கவுன்சிலிங் கோடு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 2743 கவுன்சிலிங் கோட். ரீசெண்டாக அட்டானமஸ் வாங்கியிருக்காங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் 3805 கவுன்சிலிங் கோட் பெரம்பலூர் கேம்பஸ். அதுக்கப்புறம் PA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி 27541 கவுன்சிலிங் கோடு. சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 4917 கவுன்சிலிங் கோட். VSB கோயம்புத்தூர் 2357 கவுன்சிலிங் கோட். KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 5904 கவுன்சிலிங் கோட். இது வந்து மதுரையில் இருக்க ஒரு காலேஜ். அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்தோம்னா ஹொசூர்ல இருக்க ஒரு கல்லூரி 2601 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறம் செயின்ட் சேவியர் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கேம்பஸ் இது நாகர்கோயில் 4971. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கல்லூரிகளையும் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி ஃபெசிலிட்டிஸும் பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபில்லிங் சீட் ஃபில்லிங் எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இதுல ஒரு சில கல்லூரிகள் வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் அதாவது ரேங்கிங் 50க்கு கீழே இருக்கிற கல்லூரிகள் நிறைய வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். காரணம் பெர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறது 70% 75% தான் ஆயிருக்கு. ஆனால் ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தோம்னா இந்த கட் ஆஃப் மார்க்ஸை காட்டிலையுமே கொஞ்சம் பெட்டரான கட் ஆஃப் மார்க் இப்போ 135 147 இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 147. ஆனால் நம்ம இங்கே வச்சிருக்கிற காரணம் இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் 90% ஆஃப் சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா 79 75 80% ஆஃப் சீட் ஃபில்லிங் தான் நடந்திருக்குங்கனால நம்ம கீழே வச்சிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ஸை பார்க்கும்போது பெர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் அதாவது மாணவர்களின் சேர்க்கை அப்படிங்கிறது மற்ற கல்லூரிகளை கம்மியாக இருக்கிறனால நம்ம கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இந்த காலேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 and round 3 சமயத்தில் இன்னும் ஒரு 100 கல்லூரிகளை எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம வீடியோ தரப்போறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விடுங்க. நிறைய மாணவர்களுக்கு போய் சேரும். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இயங்கிட்டு வர டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த PDF டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேலும் நம்ம சேனலில் இருக்க ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் ஜாயின் ஆக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இமீடியட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். வேற ஏதாவது பற்றி நான் வீடியோ பேசணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னுமே அடுத்த கட்டமாக இந்த காலேஜஸை நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி கொடுக்கணுமா, இல்லை ஒவ்வொன்றிலையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT ECன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த காலேஜ் போகணுமா? இந்த மாதிரி லூப்பிங் மெத்தடில் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் தெளிவான வீடியோ அடுத்ததாக வரப்போது. மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.